தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நம்ம திருவண்ணாமலை இருக்குல்ல, அண்ணாமலையார் கோயில், அங்க கிரிவலத்துக்கு பல பேரும் போயிருப்பீங்களா? பௌர்ணமி டைமில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும்ல. அப்படி போகிற பெண்கள் கிட்ட சில பேர் தவறாக நடந்துக்கிட்டு அதை வீடியோவாக எடுத்துக்கிட்டு அதை வச்சு மிரட்டினாங்கன்னா எப்படிங்க இருக்கும்? நம்ம வீடுகள் வந்தும் கிரிவல பதிக்கு பல பேரும் போகிறாங்க பெண்கள். அவங்க சார்ந்து நம்மளுக்கு பயம் ஏற்படலை. அப்போ இவரோட பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தான் ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பேக் டு பேக் 2 நாட்களில் 2 நிகழ்வுகள். அதில் முதல் நிகழ்வு பற்றி சொல்லணும்னா, திருவண்ணாமலையை சேர்ந்த ஒரு கூலி தொழிலாளி, இவரோட மகள் 23 வயதானவங்க. இவங்க சென்னையில் தங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்னதான் சென்னையில் தங்கி வேலை பார்த்தாலும் சொந்த ஒரு திருவண்ணாமலை இல்லையா? அண்ணாமலையரை பார்க்க போகணும், கிரிவலம் சுற்றணுன்ற ஒரு ஏக்கம் பக்தையாக அவங்களுக்கும் இருக்கும்ல. கடந்த மே மாதம் 31ஆம் தேதி வாக்கில் திருவண்ணாமலையில் கிரிவலம் போயிருக்காங்க அந்த பொண்ணு. அன்னைக்கு நைட்டு திருக்கோவிலூர் புறவழிச்சாலை இருக்குல்ல, இதன் வழியாக அவங்க திரும்பி இருக்காங்க. அப்படி திரும்பும்போது பைக்கில் வந்திருக்கானுங்க சில பேர். அந்த பொண்ணை வழிமறிச்சிருக்கானுங்க. வழிமறிச்சவனுங்க அந்த பொண்ணை மிரட்டி காதில் போட்டிருந்த தங்க கம்மல் ஒன்று அதை பறிச்சிருக்கானுங்க. யோசிச்சு பாருங்கள், யாருமே இல்லை, ஒரு பொண்ணு மட்டும் தனியாக மாட்டியிருக்காங்க அப்படின்னா, அதுவும் ஒருத்தர் இல்லை, சில பேர் வந்திருக்கானுங்க பைக்கில் அப்படின்னா, அந்த பொண்ணு மனசு எவ்வளோ பாடுபடும், என்ன ஆக போகுது ஏதோ போகுது பக்குன்னு இருக்கும்ல. அவனுங்க தங்க கம்மலை பறிச்சிருக்கானுங்க. இதுக்கப்புறம் பார்த்துருக்கானுங்க பாருங்க, ஒரு வேளை அங்கேருந்து அந்த பொண்ணை ஒரு மறைவான இடத்துக்கு இழுத்துட்டு போயிருக்கானுங்க. இழுத்துட்டு போயிட்டு அங்கே இன்னும் சில பேரை வர வச்சுருக்கானுங்க. இந்த கேவலவாதிங்க அந்த பசங்களை வர வச்சுட்டு ஒரு 8 பேருக்கு மேலேங்க கூட்டாக சேர்ந்து அந்த பொண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்கானுங்க. இந்த காடுகளெல்லாம் ஒரு இறையை அடித்ததுக்கப்புறம் மற்றவங்களை கூட்டாக சேர்ந்து சாப்பிடும் பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட அது மாதிரி தான் கொடுமையை பண்ணி வச்சுருக்கானுங்க. ஆபாசமாக அதை வீடியோ வேறு எடுத்து வச்சுருக்கானுங்க. என்னன்னா டெத்தாக போக விரும்பலை, ஆபாசமாக வீடியோ பதிவு பண்ணியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லோரும் எஸ்கேப்பு. போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போன விஷயம் என்ன தெரியுமா? போனதுக்கப்புறம் நான் உன்னை கூப்பிடுவேன், ஃபோன் நம்பர் வாங்கியிருக்கானுங்க, இல்லை இதான் அடுத்த கூத்து, கூப்பிடுவேன், எங்களுக்கு எப்பப்போ பணம் வேணுமோ அப்பப்பெல்லாம் நீ கொடுக்கணும், இல்லைன்னா அந்த வீடியோ வெளியிட்டுருவோன்னு மிரட்டியிருக்கானுங்க. இதுக்கு முந்தைய நாள் இருக்குல்ல, மே 30, அப்போ இன்னொரு கொடுமை நடந்துச்சு. கிட்டத்தட்ட இதே சாலையில் தான், அதையும் சொல்கிறேன். திருமணமான பெண் ஒருத்தவங்க, தர்மபுரியை பூர்வீகமாக கொண்டவங்க, அவங்க திருவண்ணாமலைக்கு கிரிவலத்துக்கு வந்திருக்காங்க. கிரிவலத்தை முடிக்கிறாங்க. ஓகேவா? முடித்த கையோடு அவங்களோட உறவினர் ஒருத்தர் அவரு கூட பைக்கில் கிளம்புறாங்க. தர்மபுரி நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. செங்கம் சாலை இருக்குல்ல, அந்த பகுதி வழியாக போயிட்டு இருக்கும்போது இந்த பெரிய கோலாப்பட்டி அருகில் வழிமறிக்கிறானுங்க. எக்ஸாக்டாக அந்த கேஸில் நடந்த மாதிரி தான் இந்த கேஸ்லேயும் வழிமறிச்சவனுங்க அந்த பொண்ணோட 2 பவுன் தங்க செயினுங்க அதை பறிச்சிருக்கானுங்க. முதல்ல கேஸில் கம்மல், இந்த கேஸில் செயின். இதுக்கு பிற்பாடு முதல் கேஸில் என்ன நடந்துச்சோ கிட்டத்தட்ட அதே மாதிரி ஆபாச சீண்டலில் ஈடுபட்டிருக்கானுங்க. சீண்டலில் ஈடுபட்டுட்டு அந்த பெண்ணை இதே போல் தகாத முறையில் அவங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கானுங்க. பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த கும்பல் எஸ்கேப்புங்க. இல்லை என்னன்னாக்கா, இந்த க்ரைம் பேட்டர்ன் வச்சு பார்க்குறப்ப 2 குற்றங்களையும் ஒரே கும்பல் செஞ்சுருக்கிறது லிட்டரலாக தெரியுதா? போனவன் என்ன தெரியுமா பண்ணியிருக்கானுங்க, அடுத்த நாள் உங்ககிட்ட அடிச்சுட்டு வந்த தங்கங்களுக்கு பத்தலை, எக்ஸ்ட்ரா காசு கொடு அப்படின்னு இருக்கானுங்க. அதில் ஒரு பெண் என்ன பண்ணிட்டாங்க, பயத்தில் 4000 ரூபா போட்டிருக்காங்க, அவனுக்கு ஜிபே பண்ணியிருக்காங்க. எவ்வளோ திமிர் பார்த்தீங்களா? நம்பர் வச்சு ட்ரேஸ் பண்ண முடியும் கூட தெரியாமல் திருடுவானுங்க. ஆனால் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்த. 4000 அந்த பொண்ணு அமைச்சிருக்காங்க பயத்தில். இதில் பேராசை அவனில் உள்ள பாருங்க, எனக்கு 4000லாம் பத்தாது, 1 லட்ச ரூபா அனுப்பு அப்படின்னு அந்த பொண்ணை மிரட்டி இருக்கானுங்க. ஓரளவுக்கு தாங்க பொறுப்பாங்க அவங்க. ஒரு இடத்துல போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. 2 பேரில் ஒரு பெண் பார்த்தீங்கன்னா சம்பவம் நடந்ததுக்கப்புறமே போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிட்டாங்க. இன்னொரு பெண் காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கேட்டாங்க பாருங்க, அந்த படபடப்பில் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. போலீஸ் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட புகாரை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ 2 கம்ப்ளைண்ட்ஸ் உள்ள வந்தாச்சா? இதுக்கப்புறம் என்ன இன்வெஸ்டிகேஷனை பெருசாக கொண்டு போகிறது தான். ஆனால் ஒரு விஷயம் இங்கே தெளிவாக சொல்லிக்கிற சகோதரிகளே, இது போல் விஷயம் உங்களுக்கு நடக்குதுன்னா நீங்கள் சமூகத்துக்கு பயந்தோ இல்லை நமக்கு கெட்ட பேர் ஆகிடுமோன்னு பயந்துடாதீங்க. தயவு செஞ்சு புகார் கொடுக்காம போயிடாதீங்க. ஏன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும் தான் 4 பெண்ணு உங்களை மாதிரி 100 பொண்ணுங்க பாதிக்கப்படலன்னு தவிர்க்கப்படுவாங்க. அவங்க எல்லாம் சேஃப்கார்ட் பண்ணுற ஒரு புண்ணியம் உங்களை வந்து சேரும். அதுக்கு தான் சொல்கிறேன், சீக்கிரசி மெயின்டைன் பண்ணுவாங்க. யாருமே உங்கள் முகத்தை வெளியே போட்டு யாரும் காமிக்க போகிறது கிடையாது. ஸோ தயவு செஞ்சு இது போல் நடந்தால் புகாரை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சட்டம் தன் கடமையை செய்யல, கவனிக்க வேண்டிய விதத்தில் ஒவ்வொருத்தரையும் சட்டம் கவனிச்சாக்கா
அதுக்கப்புறம் எங்கே இது போல பண்ணது தைரியம் வரும் அவங்களுக்கு? இந்த விஷயம் 2 சம்பவமும் ஒரு கும்பல் செஞ்சிருக்க விஷயம் டிபார்ட்மெண்ட் தெரிய வருதா? எஸ்பி சுதாகர் அவர்களே டைரக்டா இந்த விஷயத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. என்ன இவ்வளோ பெரிய கிரைம் நடந்துட்டு இருக்கு, கிரிவலம் வந்துட்டு போனவங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவை பிறப்பிச்சிட்டாருங்க, அவங்கள பிடிச்சி தூக்குங்க அப்படின்ட்டு. டிஎஸ்பி ராஜன் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்படுது அவங்கள பிடிக்கிறதுக்காக, விசாரணை பண்ணுறதுக்காக. தீவிர விசாரணையில் பல பேர் மாட்டினானுங்க. இதில் குறிப்பிட்டு சொன்னாக்கா இந்த கேஸில் இது வரைக்கும் 8 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இதில் ஆடையூரை சேர்ந்த வாசு என்கிற வாசுதேவன், இவனை பற்றி சொல்லணும்னா இவன் ஏற்கனவே பல கேஸ் வாங்கினவங்க. கொலை முயற்சின்னு இத்தனை கேஸ் சாமான பெண்டிங்கில் இருக்கு ஆல்ரெடி. இவனெல்லாம் வெளியே நடமாட விட்டுருக்காங்களா? இதை பார்க்கும் போது தான் சட்டத்தில் இருக்கிற அந்த லூப் ஹோல்ஸ் இருக்குல்ல, அதை பற்றி பல பேர் பேசுறதுக்கு காரணமாக அமைஞ்சிடுது. இவன் தலைமையில் தான் இந்த கொடூரங்களை பல பேர் நிகழ்த்தியிருக்கானுங்க. இவன் ஒருத்தனா. இந்த டீமில் அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வநாதசுரத்தை சேர்ந்த அப்பு ஹரிஹரன் சர்மா, சேந்தமங்கலத்தை சேர்ந்த அருண்குமார், திருவண்ணாமலை பாலாஜி நகர் இருக்குல்ல அதை சேர்ந்த சூர்யா, பெரிய பாலியப்பட்டை சேர்ந்த ஆகாஷ்ன்ற பர்சன். இதில் 8வது நபர் யார் தெரியுமா? 16 வயசான பையங்க, சின்ன பையன். எனக்கு என்ன இப்போ உள்ளபடி ஷாக்கிங்காக இருக்குன்னா, வர வர தமிழ்நாட்டிலேயே சின்ன பசங்க செய்கிற குற்றங்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிட்டு இருக்கு. இதுக்கு போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகமாக புழங்குது, இது காரணம்னு சொல்கிறதா வேற என்ன கருமத்தை காரணம் சொல்கிறதுன்னு தெரியல. படிக்கிற வயசில் புக்கை தூக்காமல் இந்த பசங்க பொருளை தூக்கிட்டு இது போல வேலைகள் ஈடுபட்டு இருக்காங்க. அதை 8 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதோட வழக்கு முடிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இன்னும் 3 பேரை போலீஸாக தேடிட்டு இருக்காங்க. அவனுக்கு 3 பேரும் அப்ஸ்காண்டு, எங்கே இருக்கான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் பிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவங்கள. இவங்க கிட்ட 23 ஆபாச வீடியோக்கள், அந்த காட்சிகள் பதிவாக இருந்திருக்கிறதா இப்போ ஒரு தகவல் வெளியாக இருக்கு. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் வெளியே தெரிஞ்சது 2 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இது வரைக்கும் கிரிவலம் சுற்றிட்டு வந்த எத்தனை பெண்களுக்கு இது போல தொல்லையை கொடுத்துருப்பானுங்க? அவங்க சார்ந்த காட்சிகள் எத்தனை உள்ளே இருக்கும்? இதை நினைக்கும் போது நம்மளுக்கே படபடப்பாக இருக்கு மக்களே. ஆனால் இது போல விஷயங்களை புகாராக பெண்களை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும். அது இப்போ கொடுத்தாங்க, எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருப்பாங்களே, அவங்க அந்த புகாரை மட்டும் அப்பயே கொடுத்துருந்தாங்கன்னா பல பேரை காப்பாற்றிடலாம் போல இருக்குங்க இவனுங்கிட்ட இருந்து. அது போலாம் தெரியுது இப்போ ஒன்றுனா பார்க்கும்போது. ஸோ இது வரைக்கும் இவனுங்களால எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ. ஆக்சுவலாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட திருவண்ணாமலைக்கு போகிறாங்க அப்படின்னா அதிகபட்சம் இருட்டுறதுக்குள்ளேயே அந்த ஊரை ரீச் பண்ணணும்னு நினைப்பாங்க, அவங்க வீட்டுக்கு போயிடணும் அப்படின்ட்டு. இருட்டுட்டு அதுக்கப்புறம் பசங்க போக மாட்டாங்க, தூங்கிட்டு அதிகாலை எழுந்து கிளம்புவாங்க. ஏன்னா பசங்களே சொல்கிற விஷயம் இல்லைனா 2 வீலரில் போகிறோம், மடக்குவானுங்க திடீர்னு, மடக்கி ஃபோனு காசுலாம் பறிப்பானு, சில பேர் வண்டியெல்லாம் திருட்டு போயிடுவானுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பசங்களே அந்த நிலைமை. பொண்ணுங்க யோசிச்சு பாருங்களேன். அந்த இடத்துல பொதுமக்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க, சார் என்கவுண்டர் பண்ணுறதுக்கு ஏற்ற நபர்கள் இவனுங்க தான் சார், இவனுக்கு இந்த வயசுலாம் பார்த்து விட்டுறாதீங்க, சாவடிச்சிருங்க. எவ்வளோ பெண்களோட வயிற்றுச்சில் கூட்டியிருப்பானுங்க. அதுவும் சிவன் பூமியில் வந்து இவ்வளோ கொடுமையை பண்ணியிருக்கானுங்களே, புனிதமான அந்த பூமியில். இவங்கெல்லாம் உயிர் வாழவே தகுதியற்றவங்கன்னு மக்கள் அந்தளவுக்கு கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிரிவலம் வரவே எங்களுக்கு இப்போ பயமாக இருக்குங்க இது போல செய்திகளை பார்க்கும்போதுன்னு பல பெண்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதையும் இங்கே பார்க்க முடியுது. இந்த கிரிவல பாதை இருக்குல்ல, அங்கே இன்னொரு பெரிய தலைவலி என்ன தெரியுமா? மின்விளக்கு வசதி பெருசாக கிடையாது. புதிய ஆட்சி அமைஞ்சிருச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீண்ட காலமாக இருக்கிற பிரச்சனை இது. முந்தைய ஆட்சி டைம்லேயே தொடர்ந்துட்டு இருந்துச்சு, இப்போ வந்து பிரச்சனை கிடையாது, முந்தைய ஆட்சி டைம்லேயே இருந்துச்சு இது. ஸோ இந்த பிரச்சனை யாராவது சரி பண்ணி விட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஒரு முறையும் கிரிவலம் போய்ட்டு வர பக்தர்கள்லாம் இது கூக்குரல் இடுறாங்க, கவர்மெண்ட்டில் பார்த்து செய்யுங்க, நைட்டில் போகங்களுக்கு பயமாக இருக்குங்க, கூட்டமாக போனால் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, திடீர்னு நாங்கள் 2-3 பேராக போய் மாட்டிக்கணும்னாக்கா எங்களுக்கு பயமாக இருக்குன்னு பல பேரை சொல்கிறாங்க. கையில் டார்ச் லைட்டு, இந்த செல்ஃபோனு ஃப்ளாஷ் லைட் இருக்குல்ல, அதை வச்சு தான் பல பேர் போயிட்டுருக்காங்க கிரிவலத்தில். அது போல விஷயம் நடந்துட்டுருக்கு. கவர்மெண்டோட பார்வையை கொண்டு வந்துட்டோம், பார்த்து எதனா செஞ்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஸோ பல நாட்களாக குற்றம் செயல்கள் நடக்கிறதுக்கு இந்த இருளும் ஒரு காரணமாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த திருவண்ணாமலை கிரிவலம் சார்ந்த இந்த பாதையை பேஸ் பண்ணி நான் சில விஷயங்களை சொல்லிட்டல, இது என்னையும் தாண்டி அங்கே போயிட்டு வந்த சில பக்தர்களே தங்களோட மனக்குமுறல்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தவங்க சொல்லியிருக்க விஷயங்களை இப்போ நீங்கள் கேளுங்க. இந்த ஒரு வீடியோ நான் உங்ககிட்ட காண்பிக்க காரணமே அரசோட கவனம் பெறணும், திருவண்ணாமலை பக்தர்கள் நலன் சார்ந்து எதனா பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஹாய், வணக்கம். நான் நேற்று பௌர்ணமி கிரிவலம் போயிருந்தேன். ஸோ அதில் நான் பார்த்த ஒரு சில விஷயங்களை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளம்பாக்கம் டு திருவண்ணாமலை வரைக்கும் பஸ்ஸஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நிறைய இருக்குது, பட் அது பத்தலை, கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஏன்னா அவ்வளோ கூட்டம், எந்த பஸ்ஸை பார்த்தாலும் ஃபுல்லு தான். ஸோ அவ்வளோ கூட்டம். அண்ட் தென் ஏசி பஸ்ஸோட பஸ்ஸஸுமே வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதுவும் உங்களோட நாலேஜ்க்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வீடியோ. நான் வந்து கிரிவலம் வந்து கிட்டத்தட்ட பாஸ்ட் 1 இயராக போயிட்டுருக்கேன். பட் வெரி ஃபஸ்ட் டைம் நேற்று பௌர்ணமி கிரிவலம் நான் போயிருந்தேன். லைக் வந்து கிளம்பாக்கம் டு திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டில் இறங்கினோடனே அங்கேருந்து ஷேர் ஆட்டோ வந்து 30 ருப்பீஸு.
அது வந்து ராஜகோபுரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரீட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம நடந்து போய் கோயில்கிட்ட போய், அதாவது ராஜகோபுரத்துக்கிட்ட போய் நம்ம வந்து கிரிவலம் சுற்றி வரணும். கிரிவலம் சுற்றி வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டெச் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 மினிட்ஸ் வரைக்கும் கரண்ட்டே கிடையாது. ஸோ நீங்கள் கரண்ட்டு வந்து நம்ம சேவ் பண்ணலாம், அது நல்ல விஷயந்தான் என்னை பொறுத்த முடிக்கும். கரண்ட்டே கட் பண்ணக்கூடாது, 24 hours கரண்ட் இருக்கணும்னு நான் சொல்லவே மாட்டேன். ஸோ அந்த கரண்ட்டு கட் பண்ணுறத கிரிவல பாதையில் அந்த பௌர்ணமி அமாவாசைக்கு கரண்ட்டை கட் பண்ணுறதை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஒரு 40-45 மினிட்ஸ் வரைக்கும் அவ்வளோ க்ரௌடு, லேடிஸு ஜென்ட்ஸ் எல்லாருமே ஒன்றா போயிட்டுருக்காங்க, பயங்கர கன்ஜெக்டடாக இருக்குது. அந்த டைமில் அந்த கரண்ட் இல்லாமல் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. அப்புறம் கிரிவல பாதையில் நிறைய டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதேமாரி ஒரு சில பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற எம்டி பிளேஸில் போய் டாய்லெட் போயிட்டுருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து கண்டிக்கணும். ஸோ அதுக்கான சொல்யூஷன் என்ன இருக்குங்கிறதையும் நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணணும். அப்புறம் கிரிவலம் சுற்றி முடிச்சுட்டு வந்த உடனே அதே ராஜகோபுரத்தில் ஸ்டார்ட் பண்ணி ராஜகோபுரத்தில் தான் எண்டு பண்ணுவாங்க. வந்த உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆட்டோ ஏறி போகலான்னு பார்த்தா ஆட்டோவே கிடையாது. நிறைய பேர் பாவம் அந்த டைமில் நடந்து போய் பஸ் ஸ்டாண்டு, நியூ பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகிறாங்க. நானும் ஓகே ஆட்டோ தேடினேன், இங்கே தானே ஆட்டோவில் வந்து இறங்கணும், இங்கே ஆட்டோ இருக்குன்னு பண்ணால் அங்கே ஆட்டோ இல்லவே இல்லை. சரி, நான் அந்த செய்தி கேட்டால் இல்லை சென்னை பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பசங்க, நிறைய கொஞ்சம் வயசான பர்சன்ஸ் எல்லாமே 2 வீலரில் கொண்டு போய் சென்னை பஸ் ஸ்டாண்ட் கிட்ட கொண்டு போய் ட்ராப் பண்ணுறாங்க. பட் அவங்க சென்னை பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயோ வாசல்லையோ ட்ராப் பண்ணல, அதுக்கு ஒரு 500-600 மீட்டருக்கு முன்னாடியே ட்ராப் பண்ணிடுறாங்க. அதுதான் என்னோட கொஸ்டின். 50 ரூபா கொடுக்குறோம், ஷேர் ஆட்டோக்கு 30 ரூபா கொடுக்குறோம். அவங்க ரயில்வே ட்ராக்குக்கு கொஞ்சம் முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ அங்கே ரயில்வே ட்ராக்கு ஒரு 2-3 ட்ராக்ஸ் மேலே இருக்குது. எந்த ட்ராக்ல ட்ரெயின் வருதுன்னே நம்மளால் கெஸ் பண்ண முடியல. ட்ரெயினோட சவுண்டு மட்டும் தான் நம்மளால் ஹியர் பண்ண முடியுது. ஸோ அந்த ட்ராக்கை கிராஸ் பண்ணி தான் நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். அங்கே கேட்டு இல்லை. ஸோ அந்த கேட்டும் போடணும். இன்னொன்று, மிட் நைட்டில் அந்த இடத்துலேருந்து போகிறதுக்கு ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டிஸும் தேவைப்படுது. ஸோ அதுவும் நீங்கள் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதெல்லாமே என்னுடைய கருத்து. பஸ் நிறைய கொடுக்கணுங்கிறதும் என்னுடைய கருத்து. இருக்குது, நிறைய இருக்குது, அதெல்லாம் நான் தப்பு சொல்லவே இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் நிறைய கொடுக்கணும்னு என்னுடைய கருத்து. ஸோ இதெல்லாமே நான் வந்து பார்த்து இதெல்லாமே தப்பாக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ண விஷயம். ஸோ அதை கொஞ்சம் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணி என்ன சொல்யூஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் டிசைட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்மள எதிர்பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், குறைய சரி பண்ணாமல் அலட்சியம் காட்டுறதும் குற்றத்திற்கு உடந்தையாக போகிறதுக்கு சமம். என்ன சொல்கிறோம் புரியும் நினைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.